السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم والكلام المبين: إن الملوك إذا دخلوا قرية أفسدوها وجعلوا عزة أهلها وذلة وكذلك يفعلون. صدق الله العليم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم في حديث الشريف: ستكون خزيا ونداما إلا من أخذ بحقها. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்த ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜும்மா நன்னாளில் இங்கு வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் படைத்து அனைத்து சாரார் மக்களும் ஒருவருக்கு கட்டுப்பட வேண்டும், ஒரு நபருக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அடியார்களாக ஒரு அடிமைகளாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கின்றான். அனைவரும் ஒருவரை சார்ந்துதான் இவ்வுலகத்தில் வாழ வேண்டும். இறைவனை சார்ந்த மனிதர்களும் மனிதர்களை காட்ட மற்ற உயிரினங்களும் சார்ந்தால் போலதான் இந்த உலகத்தில் ஒரு தலைமைத்துவம் இல்லாமல் ஒரு ஆளுநர்கள் இல்லாமல் இந்த உலகம் சரிவர நடப்பதில்லை. அனைவருக்கும் ஒரு தலைவனோ ஒரு தளபதியோ கண்டிப்பாக இருந்தால்தான் எல்லா விதமான காரியங்களும் எல்லா விதமான சீர்திருத்தங்களும் எல்லா விதமான கட்டுப்பாடுகளும் சரியான முறையில் இவ்வுலகத்தில் நடந்தேறிக் கொண்டே இருக்கும். அதன் அடிப்படையில் எப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்: குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயித்திஹி. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைவரும் கேள்விக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். அனைவருக்கும் கேள்வி கணக்குகள் இருக்கின்றது. அனைவரும் பொறுப்புதாரிகள் தான். அந்த பொறுப்புகள் குறித்து குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன், அந்த பொறுப்புகள் குறித்து உங்களுக்கு கண்டிப்பாக மறுமை நாளில் கேள்வி கணக்கு உண்டு என்று எப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சாதாரண மனிதராக இருந்தால் கூட அவங்க கேள்வி கணக்கு அவர்கள் பொறுப்புகள் இருக்கின்றது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு ரீதியில் பொறுப்புகள் கண்டிப்பாக இறைவன் மூலமாகவும் இந்த உலகத்தாரின் மூலமாகவும் வழங்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கும். உதாரணமாக தந்தை எடுத்துக்கொண்டால் இந்த வீட்டின் நிர்வாகிகளுக்கும் முதல் தலைவர் தந்தை மட்டும்தான், அந்த ஆண்மகன் மட்டும்தான். மறுமையினால் கண்டிப்பாக உன் குடும்பத்தை சரியான வழியில் நீ கட்டமைத்தாயா, உன் குடும்பத்தை சரியான வழியில் நீ இட்டு சென்றாயா என்று ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு தந்தைக்கும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் கண்டிப்பான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கணக்கில் வைத்திருக்கின்றான். அதே போல் எத்தனை பள்ளிவாசல் இருந்தாலும் நிர்வாகிகளுக்கு கண்டிப்பாக கேள்வி கணக்கு என்பது கண்டிப்பாக இருக்கும். அதே போல் ஜமாத்தார்களுக்கும் கேள்வி கணக்கு என்பது கண்டிப்பாக இருக்குது. காரணம், இந்த பள்ளிவாசலை நீங்கள் அனைவரும் சேர்ந்து நிரப்பினீர்களா? இந்த பள்ளிவாசலை நீங்கள் நாள்தோறும் வருகிறீர்களா? இந்த பள்ளிவாசல் அனைவரும் நீங்கள் ஒற்றுமையாக இந்த பள்ளிவாசல் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களா என்று ஒவ்வொரு நபர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கணக்கு என்பது குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன், அனைவருக்கும் கேள்வி கணக்கு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் கண்டிப்பான முறையில் இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் மிகவும் லாயிக்கானவர்கள், மிகவும் தகுதியானவர்கள், கேள்வி கணக்கில் மிகவும் தகுதியானவர்கள் இந்த குல்லுக்கும் ராயின் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸில் மிகவும் தகுதியானவர்கள் இரண்டு நபர்கள். முதலாவது ஆளுநர்கள், இரண்டாவது அந்த ஆளுமையை ஏற்படுத்தி தந்தவர்கள் ஆட்சியாளர்கள், இரண்டாவது ஆட்சியை அமைத்து கொடுத்த பொதுமக்கள். இருவரும் மிகப்பெரிய பொறுப்புதாரராக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அதன் அடிப்படையில் நம் அனைவருக்கும் தெரியும், ஜனவரி 26வது குடியரசு தினத்தை கொண்டாட நாம் இருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு அவலம், மிகப்பெரிய ஒரு கேவலம்.
என்னவென்றால், மிகப்பெரிய ஒரு அனுதாபம் என்னவென்றால், குடியரசு தினம் எதற்காக கொண்டாடப்படுகின்றது? எதற்காக குடியரசு தினம் கொண்டாடப்பட வேண்டும்? நிறைய நபர்கள் தெரிந்தும் அதை அறியாதை போலும், தெரிந்தாலும் அதை கொண்டாடக்கூடிய நபர்களாகவும் இப்பொழுது முஸ்லிம்கள் பின்தாங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். எதற்கு கொண்டாடப்படுகின்றது? இது தெரியாத மக்களும் எதற்காக கொண்டாடுகின்றார்கள், எதற்காக சடங்குகள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தெரியாத நபர்கள் இன்றைய அளவும் முஸ்லிம்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒரு காலம் இருந்தது எல்லா பள்ளிவாசலும் கொடியேற்றப்படும், ஒரு காலம் இருந்தது எல்லா ஜமாத்தார்களும் வந்து கொடியேற்றி நிற்பார்கள். ஆனால் எந்த பள்ளிவாசல், எத்தனை பள்ளிவாசல் இப்போது குடியரசு தினத்தை கொண்டாடக்கூடிய முதன்மையாக இருக்கின்றது? நாம் கவனித்து பார்க்க வேண்டும். குடியரசு என்றால் மக்களால், மக்களுக்காக, மக்களுடைய சட்டங்கள் மக்களாலே உருவாக்கிய கொண்டதுதான் குடியரசு என்ற சட்டம். குடியரசு திருத்த சட்டம் என்பது அது மக்களால் உருவாக்கியது, அவர்களால் உருவாக்கப்பட்டது. சிறுபான்மை முதல் அனைத்து மக்களாலும் பொதுமையாக ஒரு மனதாக உருவாக்கப்பட்டதுதான், நம்மளுக்காக பொதுமக்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் குடியரசு சட்டம் என்பது. அதன் அடிப்படையில் ஜனவரி என்பது இந்த மாதம் 2 மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை உள்ளடக்கியது. முதலாவதாக 26 குடியரசு தினம், இரண்டாவது அதே குடியரசு தினம் ஜனவரி 30 அன்று காந்தி அவர்கள் படுகொலையிட்ட சம்பவம். அதே ஜனவரி 30 தான். இந்த 2 விஷயங்களும் மகிழ்ச்சியும் இடரும் 2 விஷயங்களும் கலந்ததுதான் ஜனவரி என்பது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியும் மிகவும் துயரமான ஒரு நிகழ்ச்சியும் கலந்ததுதான் இந்த மாதம் என்பது. இந்த உலகத்தில் அரசியல் அமைப்பாக இருக்கட்டும், ஒழுக்கமாக இருக்கட்டும், நாகரிகமாக இருக்கட்டும், அனைத்து உலகத்திற்கே நாகரிகத்தையும் ஒழுக்கத்தையும் அரசியலையும் போதித்த முதன்மையான மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். சரி, இஸ்லாமிய மார்க்கத்துடைய குடியரசு எவ்வாறு இருக்கிறது? இஸ்லாமுடைய குடியரசு எவ்வாறு இருக்கிறது? சுதந்திரமாக இருக்கட்டும், குடியரசாக இருக்கட்டும், என்ன விழாவாக இருந்தாலும், இந்த நாட்டை முன்னெடுத்து செல்வதற்கு என்ன விழாவாக இருந்தாலும் அது முதலில் கொண்டாட தகுதியானவர், மிக தகுதியானவர் முஸ்லிம்கள் மட்டும்தான் மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள். குடியரசு தினமாக இருக்கட்டும், சுதந்திர தினமாக இருக்கட்டும், நாம் தான் அதிகமாக கொண்டாடப்படுவதில் தகுதியானவர்கள். காரணம், நாம் தான் அதிகமாக ரத்தம் சிந்தி விடுதலை தந்ததாக இருக்கட்டும், அதிகமாக அறிவுஜீவிகளை கொண்டு குடியரசுடைய புத்தகத்தை, அந்த அரசியல் அமைப்பை வெளிக்கொண்டு வருவதாக இருக்கட்டும், முஸ்லிம்கள் தான் அதிகமான பங்கு வகித்திருக்கிறார். எத்தனை நபர்களுக்கு இந்த குடியரசு எதனால் உருவானது, யார் மூலியமாக உருவானது, அது உள்ள என்ன இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு நமக்கு விழாவை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சரி, இஸ்லாமிய குடியரசு எவ்வாறு இந்த உலகத்தில் பரவுகிறது? பல நூறு ஆண்டுகள் கழிந்தும், பல நூற்றாண்டுகள் கழிந்தும் இன்றாலும் இஸ்லாமிய குடியரசு, இஸ்லாமுடைய ஆட்சி அமைப்பும், இஸ்லாமுடைய குடியரசும் அனைத்து மக்களாலும் விரும்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்படி என்ன செய்யறது? அது இஸ்லாம். அப்படி என்ன குடியரசு தந்தது இந்த இஸ்லாம்? எத்தனையோ நபர்கள் இஸ்லாமுடைய படை எங்க நாட்டுக்கு வந்துடாதா, இஸ்லாமுடைய குடியரசு எங்க நாட்டுக்கு வந்துடாதா, இஸ்லாமுடைய கொள்கை கோட்பாடுகள் எங்க நாட்டுக்கு வந்துடாதா, இஸ்லாம் இங்க வந்து மிகப்பெரிய ஒரு சமத்துவத்தை உண்டு பண்ணாதா, இது எத்தனையோ நாட்டு மக்கள்கள் தவித்த காலம் சென்றது. என்ன செய்தது அந்த இஸ்லாம்? இந்த குடியரசு எவ்வாறு நிறுவியது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் மதீனாவில் மிகப்பெரிய ஒரு குடியரசை நிறுவுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் முதல் அமைத்த குடியரசு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது மதீனாவில் தான். மதீனாவில் அமைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு அப்புறமாக குலஃபாய் ராஷிதீன்கள் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள், அதற்கு அப்புறமாக உலகம் முழுக்க எங்கெல்லாம் இஸ்லாம் பரவியதோ, எங்கெல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் இருக்கின்றதோ, அது அனைவராலும் குடியரசு அமைக்கப்பட்டது, அனைத்து மக்களாலும் ஏற்கப்பட்டது. அனைத்து மக்களும் ஒரு கொள்கையில் இருந்த முதல் மார்க்கம், முதல் குடியரசு அது இஸ்லாமிய குடியரசு மட்டும்தான். உலகத்தில் முதலாக சமத்துவத்தை கொண்டு வந்த மார்க்கம் இஸ்லாம். முதலாக எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னதாக எத்தனையோ தலைவர்கள், பின்னதாகவும் எத்தனையோ தலைவர்கள் வந்து சென்றிருக்கின்றார்கள். ஆனால் சமத்துவம், அனைத்து மக்களும் ஒரு சஃபில் நின்று தொழ முடியும், அனைத்து மக்களும் ஒரு ரூமில் இருக்க முடியும், அனைத்து மக்களும் ஒரே தட்டில் சாப்பிட முடியும் என்ற மிகப்பெரிய ஒரு சமத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் கொண்டு வந்தார்கள். இரண்டாவதாக மதுவில்லா மாநிலம், மதுவில்லா ஒரு தேசத்தை உருவாக்கிய முதல் நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த குடியரசு உருவாக்கியது, விபச்சாரம் இல்லாத விடுதியை ஆக்கியது, குழந்தைகள் கொல்லப்பட்ட காலத்தில் குழந்தைகளுக்கு போராடும் ஒரு போராளியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடியரசு சட்டங்கள் அவ்வாறு இருந்தது. அனைத்து மக்களாலும் ஏற்றப்பட்டது. இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், அனைத்து மனிதர்களாலும் நேசிக்கப்பட்ட ஒரு குடியரசு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் அமைத்த குடியரசு. உலகம் முழுக்க பாய்கின்றது. அந்த தலைவர்
அந்த தலைவர் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்? இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இந்த உலகத்தை அந்த வாழ்நாளை கழித்தார்? மிகப்பெரிய ஆடம்பரங்களின் வாழ்க்கையை கழித்தாரா? மிகப்பெரிய மாளிகையோடு இந்த வாழ்க்கையை கழித்தாரா? இந்த மிகப்பெரிய சுப போதங்களோடு இந்த வாழ்க்கையை கழித்தாரா? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், 3 நாட்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு அருந்தாமல் இருந்திருக்கிறார்கள். 3 நாட்கள் தொடர்ந்து எங்கள் வீட்டில் அடைபட்டிருந்தது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துள்ளே பசியின் மூலமாக, பசியின் காரணமாக ஒரு கடித்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்தார்கள். பொதுவாக நம்ம பசி எடுத்தாலும் வயிற்று கொஞ்சம் சூழ்நிலை பசி தெரியாது. அதே போல் அந்த நிலையில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் பல நாள் கண்டுள்ளேன் என்று அனஸ் ரலியல்லாஹு கூறுகின்றார்கள். பெருமானார் பசியின் காரணமாக நாங்கள் ஒரு கல்லை கட்டினால், சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் ஒரு கல்லை கட்டினால் பசியின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கல்லை தன் வயிற்றில் கட்டியிருப்பார்கள். சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், இந்த வாழ்க்கை இவ்வாறு அமைத்தார்கள். மிகப்பெரிய இயல்பை, மிகப்பெரிய உலகத்திற்கே சாம்ராஜ்யம் அமைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியின் காரணமாக 2 கல்லை தன் வயிற்றில் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை படுத்து எந்திச்சாங்கன்னா, தூங்கிட்டு எந்திச்சாங்கன்னா அவங்க முதுகு ஃபுல்லா வரி வரியா இருக்கும். ஓலைப்பாயை விழுந்து படைத்த தலைவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிகப்பெரிய ஆட்சி எவ்வாறு வருகிறார்கள்? மிகப்பெரிய ஏழ்மைக்கு சொந்தக்கார ஒரு தலைவர் என்றால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இவ்வாறு அடுத்து வந்தவர்கள் சரி மௌத்தாவுக்கு முன்னால், வஃபாத்துக்கு பின்னால் என்னை விட்டு சென்றார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஒன்று செய்யணும், எனக்கு தனக்காக ஒன்றும் எடுத்துக்கொண்டு சரி வஃபாத்தாக முன்னால் எத்தனையோ தலைவர்கள் இப்போது இறப்பதற்கு முன்னால் பல கோடி லட்சம் சொத்துக்களை விட்டு தான் சென்றார்கள். அந்த தலைவர், இந்த உலகத்திற்கே சொந்தக்கார தலைவர் என்னை விட்டு சென்றார்கள். ஜுவேரியா மனைவி ஜுவேரியா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகும் சமயத்தில் மாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகும் தருணத்தில் தீனார் வல திர்ஹம் வல அபது வல அமதன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திரகமோ எந்த விதமான ஒரு சின்ன காயினை கூட ஒரு ரூபாய் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு செல்லவில்லை. எதை விட்டு சென்றார்கள்? இல்லா பகலத வ சிலாஹு அல் ஜஅலஹா லிப்னி சபீல் ஸதகா. 3 விஷயத்தை மட்டும் விட்டு சென்றார்கள். 3 பொருளை மட்டும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றார்கள். முதல் பொருள் கழுதை, ஒரு கழுதை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதை. இரண்டாவது அவருடைய வாள். மூன்றாவதாக மற்றவர்களுக்கு சதகா செய்யப்பட்ட வழிபோக்கர்களுக்கு அங்கு தங்கக்கூடிய ஒரு இடமாக சதகா செய்யப்பட்ட ஒரு இடம். இந்த 3 தான். இந்த 3ஐ தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் விட்டு சென்ற 3 பொருள்கள். மற்றபடி எந்த விதமான ஒரு விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொக்கிஷமாக சேர்த்து வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவிப்பதற்காக அவர் பொருள்கள் எடுத்துக்கொண்டார்கள், தன் மனைவிமார்களுக்கு பொருள் எடுத்துக்கொண்டார்கள் என்று ஒரு நபரும் யாராக இருந்தாலும் மற்ற மதங்கள் இருந்தாலும் மதங்கள் தாண்டி அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை கூறுவதற்கு ஒரு நபர் கூட இந்த அளவு முன் வர முடியாது. காரணம் தெளிவாக இருக்கின்றது. பெருமானார் இதை தான் விட்டு சென்றுள்ளார்கள். உலக வாழ்க்கையில், உலக சுகபோக வாழ்க்கையில் இவ்வாறு தான் தன் வாழ்க்கையை கழித்தார்கள். மிக தெளிவாக ஒரு டைம் டேபிள் அமைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தின் வாழ்க்கையை அமைத்திருக்கின்றார்கள். அதே போல்தான் அடுத்து வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறமாக வந்த சஹாபாக்கள் குலஃபாய் ராஷிதீன் சொல்வார்கள் அல்லவா, தலைவர் எவ்வளவு தொண்டர்களும் அவ்வளவுதான். அதே போலதான் இருந்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முதல் கலீஃபா பெருமானார் சென்றதற்கு பின்னால், வஃபாத்தானதற்கு பின்னால் முதல் கலீஃபாவாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்கிறார்கள். மிகப்பெரிய ஏழ்மையான ஒரு அரசாட்சி கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி. சரி, அவர்கள் மௌத்தாகும் போது என்ன சொன்னார்? மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அனைத்தையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள், அனைத்தையும் இஸ்லாத்துக்காக கொடுத்தார்கள், இஸ்லாமை படைக்காக கொடுத்தார்கள், பெருமானாருக்காக கொடுத்தார்கள். அனைத்தும் திவாலாவதற்கு பின்னால் மௌத்தாக தருவாய் நிதி அமைச்சர் அழைக்கிறார். அபூபக்கர் நிதி அமைச்சர் அழைத்து, உங்களுக்கு கொடுக்க வேண்டியது அனைத்தும் கொடுத்து விட்டேனா, ஏதாச்சும் கொடுக்க வேண்டியது கேட்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு கடனாக நான் மௌத்தாக கூடாது என்று கேட்கிறார்கள். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு விட்டு இருக்கேன்னா, ஏதாச்சும் நான் உங்களுக்கு தரணுமா? நிதி அமைச்சர் கூறுகின்றார், எந்த விதமான கணக்கும் இல்லை, எல்லாமே கரெக்டா இருக்கு, வஃபாத்தாக தருவது எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்போ அபூபக்கர் கேட்கிறார்கள், உங்களிடத்தில் நான் ஒரு நேரத்தை வாங்கினேன், கடனா ஒரு நேரத்தை வாங்கினேன், அதை நான் கொடுக்கணுமே. அப்போ அந்த நிதி அமைச்சர் கூறுகின்ற, அதை நீங்க வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. அபூபக்கர் கூறிய வார்த்தை, பிற்காலத்தில் என்னை யாரும் கேள்வி கேட்டுவிடக் கூடாது. அபூபக்கர் மௌத்தாக தருணத்தில் ஒருவருடைய நிலத்தை வாங்கிவிட்டு மௌத்தாகி விட்டார், கடனாக மௌத்தாகி விட்டார் என்று யாரும் என்னை குறை கூறக்கூடாது, அந்த நிலத்தை நீங்க திருப்பி எடுத்துக்கோங்க என்று கூறிவிட்டு கூறு தருவாயில் ரூஹ் பிரிந்தது என்று பெருமக்கள் கூறுகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அனைத்து கடனையும் பைசா செய்து விட்டு தான் தங்கள் ரூஹை பிரித்துக் கொள்கின்றார்கள்.
அதே போல்தான் அடுத்து வந்த உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய ஆட்சி அமைத்தவர்கள். அவர்கள் ஒட்டு போட்ட கிழிந்த ஆடையில் உலகத்தை அதிர வைத்தவர், உலகத்தை உலுக்கிய ஒரே தலைவர் உமர் ரலியல்லாஹு அவர்கள். இப்பொழுது வரை காந்தி முதல் சர்வதேச தலைவர்கள் வரை இன்று வரை உமருடைய ஆட்சிக்கு வந்துடக்கூடாதா? உமருடைய ஆட்சிக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, உமருடைய ஆட்சிக்கு இருந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் உண்டு பண்ணலாமே என்று மிகப்பெரிய தலைவர்கள் இன்றாலும் நேசிக்கின்ற ஒரு ஆட்சியாக, மிகப்பெரிய ஒரு ஒழுக்க நாகரிகத்தினுடைய ஆட்சியாக அமைத்த முதல் தலைவர் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள். மிகப்பெரிய ஆட்சி அமைத்தார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற ஆடை 7 ஓட்டர்கள், 7 கிழிஞ்சல் தைக்கப்பட்டது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அவருடைய ஆடை. இவர் அனைத்து தலைவர்களும் அனைத்து இஸ்லாமிய குடியரசு மிகவும் ஏழ்மையாகத்தான் இருந்தது. மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும், இந்த மக்களுக்காக நாம் எவ்வாறு போராட வேண்டும், மக்கள் எந்த அளவிற்கு இஸ்லாமிய கோட்பாடுகளை கொண்டு வர வேண்டும் பார்த்து ஒவ்வொரு கலீஃபாக்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு சஹாபியாக்கள் இருக்கட்டும், ஒவ்வொரு முஸ்லிம் மன்னராக இருக்கட்டும், சிறந்த ஆட்சி முறையை இந்த மிகப்பெரிய ஒரு இந்தியாவில் அமைத்து சென்றிருக்கிறார்கள். எத்தனை நபர்களுக்கு இந்தியாவில் முஸ்லிம்கள் எத்தனை பாடுபட்டார்கள், முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள், எதற்கு இந்தியாவில் முஸ்லிம்கள் வந்தார்கள், இந்த முஸ்லிம்கள் வந்து இந்த இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள், சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து முஸ்லிம்கள் இருக்கின்றார்களா, இந்த மிகப்பெரிய தெரியாத நபர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். யாருக்கு இந்த குடியரசு அமைப்பு, எதற்காக இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், எதற்காக இந்த உலகத்தில் வர, இந்த இந்தியாவுக்கு எதற்கு வர வேண்டும்? மக்களுக்காக சொல்லுவார்கள், by the people for the people of the people. மக்களுக்காக மக்களுடைய அவர்களுக்காகவே இந்த உலகத்திற்கு அவர்களுக்காக இந்தியாவுக்கு அவர்களே உருவாக்கி கொண்டதுதான் இந்த குடியரசு சட்டம் என்பது. அவர்கள் எழுதினார்கள், அவருக்காக எழுதப்பட்டது, அவர்களே உள்நோக்கி அவர்களே எழுதியதுதான் இந்த குடியரசு சட்டம் என்பது. அதற்கு எத்தனை நபர்கள் இந்த உலகத்தில் இந்த குடியரசை தெளிவாக புரிந்து கொண்டாடப்படுகின்றது. இந்த குடியரசு சட்டம், இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யார் உருவாக்கியது? காயிதே மில்லத் என்பவர், முஸ்லிம் காயிதே மில்லத் என்பவர். அவர் அம்பேத்கர் இந்த சட்டத்தை அமைத்து கொடுத்தார். நம்ம அனைவருக்கும் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கியது அவர்கள் தான். அதை கொடுக்க சொன்னது யார்? காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் கொடுக்க சொல்கிறார், அம்பேத்கர் கொடுங்க, அவர் கரெக்டாக எழுதுவாங்க. அவர் மட்டும் எழுதவில்லை, அம்பேத்கர் மட்டும் தனியாக இந்த ஒட்டுமொத்த சட்டத்தை மீறலை. மாறாக 1947 துவங்கப்பட்ட அந்த சட்டம் 2-3 வருஷம் அந்த சட்டங்கள் நிறைவேறுகிறது. யாரை உள்ள இருக்கின்றார்? 60 உலமாக்கள் உள்ள இருக்கிறார், 60 உலமாக்கள் உள்ள இருக்காங்க, பண்டிதர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறு மிகப்பெரிய அனைத்து சமூகத்தாலும் ஒன்றிணைந்து அனைவராலும் ஒன்றிணைந்து எழுதப்பட்டதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சட்டம். அனைவராலும் எழுது 60 உலமாக்கள் இருக்காங்க. நம்மளுக்கு எந்த விதமான சட்டங்களும் இடர்படி ஆகக்கூடாது. எங்களுக்கு தனி சட்டம், உங்களுக்கு தனி சட்டம், அனைவருக்கும் தனித்தனி சட்டங்கள். தலித் சட்டம் யாராக இருக்கட்டும், அனைவருக்கும் சம உரிமை தர வேண்டும். மொத்தமாக சுருக்க சொன்னா மொத்தமாக புத்தகத்தில் எந்த இருக்கிற சமத்துவம், அனைவரும் சமமாக உலகத்தில் இந்தியாவில் வாழ வேண்டும், அனைவரும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒட்டுமொத்த புத்தகம் 3 வருடம் உழைத்து இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நமக்கு தரப்பட்டது. நாம் என்ன செய்தோம்? இந்தியாவுக்கு தெரிந்தால் தானே நம்ம கொண்டாட முடியும். இந்தியாவில் நம்ம நினைச்சது முதல் கொடியை தயாரித்தது, அந்த அந்த கொடியை தயாரித்தது ஒரு பெண்மணி, இஸ்லாமிய பெண் ஜுவேரியா. அவர் தான் தயாரித்தார். கடல் வண்ணமிட்டது நம்ம தான். அனைத்து விஷயங்கள் உலகத்தில் எதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சின்னமாக இருக்கின்றதோ அது எல்லாம் இஸ்லாமியர்கள் தந்ததுதான். பொதுவாக டெல்லி ஹைகோர்ட் எடுத்துக்கொள்ளும், டெல்லி தாஜ்மஹால் எடுத்துக்கொள்ளும், எதெல்லாம் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்கின்றதோ, அடையாளமாக இருக்கின்றதோ அது எல்லாம் முஸ்லிம்கள் கட்டப்பட்டதுதான், முஸ்லிம்கள் கொடுத்ததுதான். இந்த இந்தியாவுக்கு முஸ்லிம்கள் கொடுக்கப்பட்டதுதான். அனைத்து நிலங்களும், அனைத்து பள்ளிவாசலும், அனைத்து சின்னங்களும் இந்த முஸ்லிம்கள் கொடுக்கப்பட்டதுதான். அதன் அடிப்படையில் எத்தனை மூட நம்பிக்கையை இந்த உலகத்தில் இருக்கின்றது. இந்த இந்தியாவில் எத்தனை மூட நம்பிக்கையை ஒழித்து இந்த தமிழர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது, இந்த தமிழர்களுக்கு நாம் தான் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தந்தது முஸ்லிம்கள் தான். கிட்டத்தட்ட எத்தனையோ பல ஒரு ஆண்டுகள் கழிந்தோம், இந்த அளவும் இஸ்லாமிய ஆட்சி பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் நம்மால் பேசப்படும் மற்ற சாதாரண மக்கள்கள் இன்றும் நம் ஆட்சியை புகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், இன்னும் இஸ்லாமிய குடியரசை நோக்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் எத்தனை நபர்களுக்கு, எத்தனை இஸ்லாமியருக்கு நம் குடியரசை நாம் பாதுகாத்துக் கொள்கின்றோம், நம் குடியரசு தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம், எந்த அளவுக்கு நம் குடியரசு தினத்தை யோசித்து நேசித்து நாம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றோம்
சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைவரும் பிரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒவ்வொரு நபர்களாக பிரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒற்றுமையாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு கூறுகின்றான், "ஃபஅதஸிமு பிஹபிலில்லாஹ்." அனைவரும் ஒற்றுமையாக இருங்கள். ஒற்றுமையாக இருந்தால்தான் மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை உங்களுக்கு நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு கூறுகின்றான். ஒற்றுமை இல்லாத ஒரு நாடு, ஒற்றுமை இல்லாத ஒரு ஜமாத், ஒற்றுமை இல்லாத ஒரு சமூகம் மிகப்பெரிய கீழ் அடைந்து கொண்டுதான் போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை மனிதராக இந்த உலகத்தை மாற்ற வேண்டும். ஒற்றை மனிதராக மாற்ற வேண்டும். ஒற்றை மனிதர் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்து மிகப்பெரிய ஒற்றுமையான கூட்டத்தை அமைத்துதான் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஒன்று பண்ணினார்கள். ஒருத்தரால் ஒன்று பண்ண முடியாது. ஒன்றை சேர்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை மாற்ற முடியும். மிகப்பெரிய சமத்துவத்தை, ஒற்றுமையை கற்றுக் கொடுத்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றளவு முஸ்லிம்களை அகதியாக மாற்ற வேண்டும், முஸ்லிம்களை அகதியாக மாற்ற வேண்டும். இந்த எத்தனையோ நபர்கள் இன்றளவு புரிந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அனைவருக்கும் ஒன்று கூற வேண்டும், காலம் மாறும் மாறும் என்று முஸ்லிம்கள் இப்பொழுது வரை காத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். காலத்தை மாற்ற முஸ்லிம்கள் முயன்றால் மிகப்பெரிய ஒரு அவலத்தில் உலகத்தை சந்தித்துக் கொண்டிருக்கும். எத்தனையோ நபர்கள் ஒரு உமரை பார்த்த உலகம், ஒரு பழனி பாபா பார்த்த உலகம் இன்றளவும் பயந்து கொண்டுதான் இருக்கின்றது, இன்றளவும் வணங்கி கொண்டுதான் இருக்கு. மீண்டும் அவர்கள் ஒரு உமராகவோ ஒரு பழனி பாபாவாகவோ ஒரு ஹலிஃபாவாகவோ வந்துவிட்டால் இந்த உலகம் தாங்குமா? முஸ்லிம்கள் அனைவரும் தெளிவாக புரிய வேண்டும். இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை மிகப்பெரிய பங்கு வகித்தவர்கள் நம்ம தான். மிகப்பெரிய இந்த குடியரசு எழுதிய நாம தான். இந்த விடுதலை வாங்கி தந்தவர்கள் நாம தான். மிகப்பெரிய ஒரு லாஜிக்காக மிக தகுதியானவர்கள் நாம் மட்டும்தான். குடியரசை மிகவும் நேசித்து யோசித்து கொண்டாட கடமைப்பட்டவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வரக்கூடிய காலத்தில் அனைத்து மக்களாலும் நம்மளாலும் இந்த குடியரசு தினத்தை கொண்டாடுவதற்கு அருள் புரிவானாக. நம் பள்ளிவாசல்களும் இந்த கொடியை ஏற்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.